ஹாய், நான் உங்களோட வெங்கட் விக்கி டெக்கி அண்ட் காஷன் போடுங்க. நீங்க சூப்பரான ஒரு வீடியோங்க, ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்மெண்ட்டுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கோடிங் இன்னைக்கு சொல்லி தர போறேங்க. செம்ம ஈஸியா இருக்கும், செம்ம சொல்லி தர போறேங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்க. ஓகே, நம்ம கம்பெனில படிச்சு பிளேஸ் ஆன அவ்வளவு பேருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்பெனிஸ் ரெக்ரூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு அனுப்புங்க. என்னோட பெஸ்ட் கேண்டிடேட்ஸ் நான் உங்களுக்கு தர ரெடியா இருக்குங்க. ஆன் தி அதர் வந்து இந்த வீடியோக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு குட்டி கதை, ஒரு மோட்டிவேஷன் ஸ்டோரியை பண்ணிட்டேன். அப்புறம் இன் டெப்த் வந்து ஜாவா டெவலப்மெண்ட் கூட போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மன்ல 1879 ஒரு குழந்தை பிறந்தாங்க. அந்த பையன் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து சரியாவே படிக்கலங்க. ஸ்கூலை விட்டு நின்னாச்சுங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லாம் விற்கிற ஒரு சின்ன வேலைகள்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் கிடைச்ச வேலைகள்லாம் பண்ணிட்டாங்க. அப்பாவை பொறுத்த வரைக்கும் உதவாத ஒருத்தன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே பையன் இப்படி ஒரு உதவாக்கரையை பெற்றுட்டு அவர் இறந்தே போயிட்டாருங்க. ஆனா வந்து அந்த குழந்தை அவங்க பையன் என்ன பண்ணா அதுக்கப்புறம் ஒரு கிளர்க்கா ஜாயின் பண்ணாங்க. வேலையில பிடிக்கலங்க. இதெல்லாம் ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயாச்சுங்க. புள்ள வந்து பிள்ளைங்க எல்லாமே தன்னை விட்டு போயிட்டாங்க. இருந்தாலுமே கண்டிப்பா வந்து நம்ம ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது லைஃப்ல நம்ம ஏதாவது பண்ண முடியுமான்ட்டு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாருங்க. அந்த ரிசர்ச் பண்ணிட்டே இருக்கும்போது என்னாச்சுன்னா அப்புறம் வேர்ல்டு வார் வேற வந்துருச்சுங்க. மோசமான நிலைமை. பல வருஷங்களா வந்து அவரோட ரிசர்ச் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருந்தார். ஏன்னா அவர் ஜெர்மன் ஜூ சேர்ந்தவருங்க. ஜெர்மனியில் தான் வந்து இந்த வேர்ல்டு வார் 2 வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து இவர் ஓட ஆரம்பிச்சாருங்க. இருந்தாலுமே வந்து கண்டிப்பா ஒரு நாள் சாதிப்புன்ற துடிப்புல ஜெயிச்ச ஒரு மனிதன் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இல்ல அப்படின்னா வந்து பிசிக்ஸ் ஒரு உலகமே வந்திருக்காங்க. நீங்க ராக்கெட் லான்ச்சிங், சேட்டலைட் எல்லாத்துக்கும் காரணம் E = mc² என்ற இவருடைய அந்த ஃபார்முலா தாங்க. ஓகேவா? சோ தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அவகட்ரோஸ் நம்பர், குவாண்டம் தியரி ஆஃப் லைட், தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டிங்க, வேவ் பார்ட்டிகல் குவாலிட்டி, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், பிசிக்ஸ்ல இவர் கண்டுபிடிக்காத ஒரு விஷயமே கிடையாதுங்க. இவ்வளவு பெரிய சாதனையாளர். வயசு ஆக ஆக வந்து உடம்பு சரியில்லை, மன தைரியம், உடல் தைரியம் எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையாளங்க. இவர் செத்த பின்னாடியும் பல வருஷங்களை இவரை பத்தி பேசிட்டு இருக்குங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருமே வந்து நீங்க யோசிங்க. சோ எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்காதுங்க. அந்த வாய்ப்புகள் நம்ம எப்படி உருவாக்க போறோம்ன்றதான் நம்மளுடைய கேமா இருக்கும். இங்க பாருங்களேன், விக்னேஸ்வரனுங்க 6 வருஷ கேப்புங்க, அஜித்துங்க 4 வருஷ கேப்புங்க, 8 வருஷ கேப்ல பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் இவெல்லாம் படிக்க முடியும்னு நினைக்குமா, இவெல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிட்டாங்க. இவங்க தாங்க அந்த வெற்றியாளன். நம்ம என்னைக்குமே யோசிச்சுட்டே இருப்போங்க. சில பேர் மட்டும் தான் அதை செஞ்சு ஜெயிப்பாங்க. அது நீங்களா இருக்கும்னு நினைச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. ஒரு வெப்சைட் இருக்குன்னா வந்து அதுல கிளைண்ட் சர்வர் டெக்னாலஜி இருக்குங்க. கிளைண்ட்ன்றவங்க கேட்பான், சர்வர்ன்றவங்க கொடுப்பாங்க. அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்றதா டேட்டா பேஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே இன்டர்நெட்ல இந்த மாதிரி நடக்குங்க. இதான் வந்து ஒரு வெப்சைட் உருவாகிறதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு காரணங்க. சார் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜிமெயில் இருக்குன்னா யூசர் இங்க உட்காந்துட்டு இருப்பான். ஜிமெயில் இருந்து ரெக்வஸ்ட் அனுப்புவாங்க. அந்த ரெக்வஸ்ட் எல்லாமே இந்த இன்டர்நெட் மூலமா போயிட்டு இந்த சர்வர் ப்ராசஸ் உங்களுக்கு தேவையானது கொடுக்கும். இதுதான் கிளைண்ட் சர்வர் மெத்தடாலஜின்னு சொல்லுவாங்க. இதுல இருக்கிற டெக்னாலஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிளைண்ட் சைடுல இருக்கிற டெக்னாலஜி தான் முதல்ல HTML ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்ங்க. ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் கொடுக்கறதா HTML சொல்லுவாங்க. CSS வந்து கேஸ்கட் ஸ்டைல் ஷீட் கலரிங்லாம் கொடுக்குங்க. JavaScript வந்து ஆக்ஷன். இதை வந்து டீடைலா பார்க்கலாங்க. BOOTSRAPன்றது வந்து மொபைல் கம்பேட்டபிளுக்காக யூஸ் பண்ணுவாங்க. Angular வந்து சிங்கிள் பேஜ் தயாரிக்க யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி முக்கியமா இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு gmail.com நம்ம அடிக்கிறோம் இல்லையா, அந்த வெப்சைட்டை உருவாக்குனாங்க. ஸோ இதை பேசிக்ஸ் பார்க்கலாங்க. ஒரு வெப்சைட் உருவாக்கணும், அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் தேவைப்படுங்க. அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்குறதா இப்ப போட போறோம். அதான் HTML சொல்ற ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. HTML எப்படி உருவாக்குவாங்கன்னு கேட்டீங்கன்னா நார்மலா ஒரு நோட் பேட் எடுத்துக்கலாங்க. டாக் டைப் அப்படின்னு இது HTML பா அப்படின்னு பிரவுசருக்கு சொல்றது டாக் டைப்புங்க. HTML ஹெட் பாடி இருக்குங்க. ஹெட்டுக்குள்ள டைட்டில் இருக்குங்க. பாடியில H1 டேக், H2 டேக், ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு பட்டன் டேக் இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒரு HTML உருவாக்குவாங்க. ஓகே, நான் ஜெனரலா திரும்ப சொல்றேங்க. ஒரு டாக் டைப் HTML உருவாக்கணும். HTML/HTML ஹெட் தலை இருக்கும், உடம்பு இருக்கும். தலையில வந்து டைட்டில், இந்த வெப்சைட் என்னன்னு சொல்றதுங்க. பாடியில கை கால் இருக்குன்ற மாதிரி ஹெட்டிங் டேக்லாம் இருக்குங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை தயாரிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். பாருங்க, H1 டேக், H2 டேக்ங்க, ஒரு பேராகிராஃப் டேக், ஒரு பட்டனுங்க. இதுதான் வந்து ஒரு HTML சொல்லுவாங்க. சார் ஒரு வெப்சைட் ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம உருவாக்கிட்டோமா? சூப்பரா உருவாக்கியாச்சுங்க. சரி சார், அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? அதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும் இல்லையா? இப்ப நம்ம அந்த கலரை கொடுக்க போறோங்க. அது எப்படி சார் அந்த கலரை கொடுக்கறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த கோடிங்ல பாத்தீங்கன்னா வந்து ஸ்டைல் அப்படின்ற டேக் நம்ம எழுதிக்கணுங்க. இந்த ஸ்டைல்ல வந்து H2 அப்படின்ற இந்த ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் கலர் கொடுக்க போறோம். அந்த H2க்கு கலர் கொண்டு ரெட்னு தரங்க. இதுதான் ஸ்டைல்னு சொல்லுவாங்க. ஒரு HTML டேக்ல ஸ்டைல் நம்ம இப்ப கொடுத்தாச்சுங்க. இப்ப அந்த ஸ்டைலை கொடுத்துட்டோம் இல்லைங்களா? இப்ப அந்த ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்களேன். இந்த மாதிரி தான் அந்த ஸ்டைல் இருக்கும். எல்லாத்துக்கும் HTML என்றால் என்ன, CSS என்றால் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டு பாருங்க, லேர்ன் பண்ணிக்க. ஓகேவா? ஃபுல் ஸ்டாக் பாருங்களேன். இது பார்த்தா கருப்பு கலர் இருக்குல்ல, ரெஃப்ரெஷ் பண்றாங்க, சிகப்பு கலர் மாறிச்சுங்க. சோ நம்மளுடைய கலரிங் நம்ம கொடுத்தாச்சு. இது பேர் தான் ஸ்டைல் ஷீட்ன்ற CSSங்க. சரிங்க சார், இதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து என்ன சார் பண்றதுன்னா, அந்த பட்டனை கிளிக் பண்ணி அதெல்லாம் வேலை செய்யணும் இல்லையா? ஒரு வேலிடேஷன் வேணும், ஒரு மூவ்மெண்ட் வேணும், ஒரு ஆக்ஷன் வேணும். அப்படின்னா அப்பதான் உருவாக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி JavaScriptனு சொல்லுவாங்க. இங்க பாருங்களேன், நான் JavaScript உருவாக்குறேன். பாருங்க, பட்டன்ல வந்து ஆன் கிளிக்ல ஒரு ஃபங்க்ஷன்
ஃபங்க்ஷனை கால் பண்றேன். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் போறதுக்கு ஸ்கிரிப்ட் ஸ்லாஷ் ஸ்கிரிப்ட் போட்டுக்கணுங்க. அந்த பட்டன் கிளிக் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷன் இங்க போட்டாச்சு. இங்க போட்டாச்சு இல்லைங்களா? இங்க பாருங்க, டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி காஷ்யூ ஃபியூச்சர்ஸ்ங்க. அந்த பேராகிராஃப்ல வாட் வி ஆஃபர்னு இருக்கு இல்லையா, அதற்கு பதிலாக ஜாப் அஷ்யூர் கோர்சஸ்னு கொடு, அதன் இன்னும் HTML மாற்றி விடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க. இப்படி சொல்லி இப்படி ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அதை நம்ம காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க, முதல்ல வந்து பட்டனோட கிளிக்ல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனு. அதை ஸ்கிரிப்ட்ன்ற டேக்ல போய் எழுதணும். ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனோட பேரை போட்டுக்கணுங்க. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த டாக்குமெண்ட்ல ஐடி வந்து அந்த காஷ்யூ ஃபியூச்சர்ஸ் இருக்கிறது இல்லையா, அந்த இடத்துல இருக்கிற கண்டென்ட்டை வந்து மாத்து. என்னன்னு மாத்தணும்? ஜாப் அஷ்யூர்ட் கோர்ஸ்னு மாத்து அப்படின்னு சொல்றாங்க. பண்ணி பார்த்துலாமா? இங்க பாருங்க, ஜாப் ரெஃப்ரெஷ் பண்றோம். இதுதான் கண்டென்ட்டுங்க. பட்டனை கிளிக் பண்ண பாருங்க, மாறிடுச்சுங்க. இதுதான் ஜாவா ஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெப்சைட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் கலர் கொடுத்தாச்சு, ஆக்ஷனும் பண்ணியாச்சுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு வெப்சைட். அழகா ஸ்ட்ரக்சர், அது அப்பியரன்ஸுங்க, டைனமிக்ஸ், ஆக்ஷன் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. அப்பா முடிஞ்சுங்க. ஓகேவா? இது போதுமா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாதுங்க. ஏன்னா கிராஸ் டிவைஸ் கம்பேட்டபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒரு வெப்சைட் வந்து மொபைல்ல எல்லா டிவைஸ்லயும் நல்லா தெரியுமா மாத்துங்க. அப்ப நமக்கு தேவையான ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் பூட்ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. அதுக்கு சில லைப்ரரிஸ் ஆட் பண்ண முடியுங்க. அதை எங்க ஆட் பண்ணணும்னா, ஹெட்ல போய் ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணிடலாமா? பாருங்களேன், வியூ போட்டுங்க. அதாவது எப்படி அதை வியூ பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் டிஃபைன் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் வந்து CSS பூட்ஸ்ட்ராப்கான CSS கொடுத்துட்டேன். பூட்ஸ்ட்ராப் ஜாவா ஸ்கிரிப்டும் கொடுத்துட்டேங்க. ஓகேவா? இது எல்லாமே டிஃபால்ட்டா ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு இருக்கிற கோட் எல்லாத்தையுமே வந்து கண்டெய்னர் அப்படின்னு ஒரு கிளாஸ்க்குள்ள போட்டுட்டேங்க. கண்டெய்னர் ஒரு கிளாஸ்க்குள்ள போட்ட உடனே பாருங்களேன், மொத்த சிஸ்டமும் மாறிடுங்க. பட்டனுக்குலாம் வந்து இதான் நீ டிசைன் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம். பாருங்க, டைப் ஈக்குவல் டு பட்டன், கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு BTN பிரைமரி. இது ஒரு பிரைமரி பட்டனாக கொடுத்து விடு அப்படின்னு சொல்லிடுங்க. இந்த மாதிரி வந்து பூட்ஸ்ட்ராப்பே சொல்லுவோம். இப்படிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன் வரும்னு சொல்லுவோம். அந்த டிசைனை கொடுத்தீங்கன்னா அழகா உங்களுக்கு வந்துருங்க. ஓகேவா? என்ன பண்ணணும்? முதல்ல வந்து ஹெட் டேக்ல போயிட்டு நம்ம வந்து வியூ போர்ட் செட் பண்ணிட்டு, பூட்ஸ்ட்ராப்கான CSS செட் பண்ணிட்டு, ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரிலாம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாடி டேக்ல இருக்கிற எதெல்லாம் நீ உள்ள எடுத்து போடும் பூட்ஸ்ட்ராப் டிசைன் வரணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் கண்டெய்னர் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்குள்ள போடணும். அப்புறம் உங்களுக்கு இந்த பட்டன் வேணுமா, அதை வந்து நீ அதுக்கான கிளாஸ் நீ செட் பண்ணணும். சார் பட்டனுக்கு கிளாஸ் பார்த்தீங்கன்னா கிளாஸ் BTN பிரைமரி என்ற பட்டனுங்க. சரி சார், டிசைன் இப்படிதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்களேன், இப்படி இருக்கிற வெப்சைட் அடா இப்படி மாறிடுமா? பட்டன் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி டிசைனிங்ல மாறிடும். இப்போ இந்த வெப்சைட் மொபைல் கம்பேட்டபிள் வெப்சைட்டா மாறக்கூடிய தன்மை இருக்கும். ஓகேவா? இதுதான் பூட்ஸ்ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே சார், வெப்சைட் தயாரிச்சாச்சு, மொபைல் கம்பேட்டபிள் பண்ணியாச்சுங்க. பூட்ஸ்ட்ராப்ல பாத்தீங்கன்னா சில வெவ்வேறு பட்டன்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கலாமா? போடலாம். இங்க பாருங்களேன், பேசிக் அப்படின்ற ஒரு பட்டனுங்க. கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு BTN சொன்னா ஒரு பேசிக்கான ஒரு பட்டன் வரும். ஓ, டிஃபால்ட் இருக்கு, BTN டிஃபால்ட்னு போட்டீங்கன்னா, ஓ இதுதான் டிஃபால்ட்டுக்கான பட்டனா? ஓகே ஓகே ஓகே, இது பிரைமரிக்கான பட்டனா? ஓ, பிரைமரி இப்படி இருக்குமா? ஓகே, சக்சஸ்க்கான பட்டன் இருக்கா? ஓஹோ, அடுத்து பாத்தீங்கன்னா இன்ஃபோக்கான பட்டன் இருக்கா? எப்படி பாருக்கு? ஓ, இன்ஃபோன் இந்த மாதிரி இருக்குமா? ஓகே, வார்னிங்கான பட்டன் இருக்குங்களா? ஓ, ரெட் கலர், ஓ ஆரஞ்சு கலர்ல இருக்குங்க. டேஞ்சருக்கான பட்டன் இருக்கு, அப்படின்னா ரெட் கலரா இருக்கு. சூப்பர். ஸோ இந்த மாதிரி வந்து இதுதான் கிளாஸஸ். பூட்ஸ்ட்ராப் ஒரு அட்வான்ஸ் ஸ்டைலிங் லைப்ரரிங்க, CSS சொல்லுவாங்க, அட்வான்ஸ் CSS சொல்லுவாங்க. இது மூலமா நிறைய ஸ்டைல்ஸ்லாம் வித்தியாசமா கொடுத்துக்கலாம். எல்லாமே இன்பில்ட்டா இருக்கும். அதை கால் பண்ணி விட்டா அழகா வந்துருங்க. இதுதான் பூட்ஸ்ட்ராப்னு சொல்லுவாங்க. ஒரு மொபைல் கம்பேட்டபிள் வெப்சைட்டை நாம இப்போ தயாரிச்சிட்டோம். சரிங்க சார், அப்படின்னா ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான் தேவைப்படுங்க. டேட்டாவை நம்ம ஸ்டோர் பண்ணணும். இருக்கிற டேட்டாவெல்லாம் எடுத்து நான் இன்பாக்ஸா காமிக்கணுங்க, சென்ட் ஐட்டமா காமிக்கணும், டிராஃப்டா காமிக்கணும். எந்த டேட்டாவோ அதை நம்ம மாத்தி கொடுக்க வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி கோடிங்லாம் எழுதுறதுக்கு நம்மால் உள்ள வருவா சர்வர் கோடிங். அதுலதான் ரெண்டு பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து PHP சொல்லுவாங்க, இன்னொன்னு JSP சொல்லுவாங்க. PHP வந்து ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸருங்க, JSP வந்து ஜாவா சர்வ்லெட் பேஜ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ஃபுல் ஸ்டாக் ஜாவாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா சார். கிளையன்ட் சைட் கோடிங் பார்த்தாச்சுங்க. இப்போ சர்வர் சைட் கோடிங் பார்க்க போறேங்க. சர்வர் சைட் கோடிங் என்ன பார்க்க போறோம்னா PHP பார்க்கலாங்க. PHP என்னதான் பண்றதுன்னா, என்னுடைய பட்டன் இருக்குங்க. ஓ, பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட்னு மாத்திட்டேங்க, வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட்னு மாத்திட்டேன், அதோட பேர் சப்மிட்னு மாத்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. இப்போ PHPக்கு மேல HTMLக்கு மேல வந்து நாம அந்த மாதிரி கோடு எழுதணுமா? ஓ சூப்பருங்க. இப்போ HTML கோடுங்க, அதாவது அந்த சப்மிட் பட்டனை வந்து போஸ்ட் பண்ணா, பட்டனை பிரஸ் பண்ணா எனக்கு ஒரு எக்கோ ஹாய் அப்படின்னு தரணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இந்த மாதிரி ஒரு மெசேஜ் தரணுமா? இதுதான் PHP கோடிங். HTMLக்கு மேலேயும் நீ எழுதிக்கலாம், இல்லை HTMLக்கு உள்ளோரையும் எழுதலாங்க. ஸோ கொஸ்டின் மார்க் PHP கொஸ்டின் மார்க்ன்ற மாதிரி போட்டு PHP கோடிங் எழுதிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி தான் கோடிங் வேலை செய்யும். பாருங்க,
கொஸ்டின் மார்க் PHP அந்த மாதிரி கோடிங் எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பட்டன் கொடுப்பாங்க. ஓகேவா? இதுதான் PHP கோடிங்னு சொல்லுவாங்க. இதை பத்தி டீட்டெயிலாக என்னோட சேனல்ல வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. ஓகேவா? சரி, இந்த பட்டனை கிளிக் பண்ணா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஆஹா, ஓகே, இதுதான் பட்டன் கிளிக் பண்ண போறேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா வந்து என்னோட PHP ஹாய்னு வந்துருச்சு. பாத்தீங்களா? எக்கோ ஹாய், பிரிண்ட் ஹாய்னு அர்த்தங்க. ஓகே சார், இந்த மாதிரி தான் கோடிங் எழுதுவாங்க PHPக்கு. ஓகேவா? அப்பா, ஒரு வெப்சைட்டை தயாரிச்சு முடிச்சாச்சுப்பா, வேற என்னப்பா பண்ண போறீங்க சார்? இதெல்லாம் ஓகே சார். கிராஸ் பிளாட்ஃபார்ம் கம்பேட்டபிலிட்டி. ஆமா சார், ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், அது விண்டோஸ்ல வேலை செய்யணும், லினக்ஸ்ல வேலை செய்யணும் அப்படின்னு என்ன சார் பண்ணலாம் கேட்டீங்கன்னா, அப்பதான் நம்ம கெத்தா ஜாவா வருவாருங்க. ஜாவான்ற ஒரு கோடு இருக்கு இல்லையா, அது ஜாவா கம்பைலர் மூலமா பைட் கோடா மாறிடும். இந்த பைட் கோட் பாத்தீங்கன்னா வந்து அதோட விர்ச்சுவல் மிஷின் மூலமா விண்டோஸ்ல, மேக்ல, லினக்ஸ்ல ஒரு கோடை எழுது எந்த OSல வேணா வேலை செய்ய வைக்கலாம். ஓரா அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ஒன்ஸுங்க அண்ட் ஆக்சஸ் எனிவேருங்க. ஓகேவா? ரீட் எனிவேர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓரா WORA அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ஜாவாவோட பெரிய அட்வான்டேஜ். ஒரு கோடு எழுதி எங்க வேணா வேலை செஞ்சுக்க, சூப்பரா இருக்கு இல்லையாங்க? இதனாலதான் ஜாவா ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க. சார், இந்த மாதிரி கோர்சஸ் நான் படிக்கணும் சார், என்ன சார் பண்றேன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம கம்பெனி காஷிவ் இன்ஃபோடெக்ங்க. நம்ம இன்டர்ன்ஷிப் கோர்சஸ்லாம் கண்டக்ட் பண்ற கம்பெனி, ஆன்லைன்ல ஆஃப்லைன்ல கண்டக்ட் பண்ணிட்டு இருக்குங்க. எங்ககிட்ட வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு உதவி நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? நீங்க என்கிட்ட படிக்கணும்னு ஆசைப்படி ரொம்ப சிம்பிள் தாங்க. இந்த 2 மெயில் ஐடிக்கும் ஒரு மெயில் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகேவா? டீட்டெயில் எல்லாம் போட்டு, இந்த மொபைல் நம்பர் உங்களோட தான் போட்டு சார் இந்த டீட்டெயில் போட்டு அனுப்பிவிடுங்க, அண்ணன் நான் அவன்கிட்ட பேசுவேன். ஓகேவா? அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து கோர்ஸை பத்தி மட்டுமே எங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, வேற எதுக்கும் கால் பண்ணாதீங்க. ஸோ கோர்ஸ் பத்தி டீட்டெயில் வேணா வந்து ஜென்ரலா இந்த நம்பருக்கு அடிக்கலாங்க. அப்படி இல்லையா கால் பண்ணுங்க. இந்த நம்பர் எதுனா ஒரு நம்பரை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. கால் எடுக்கலாம், வாட்ஸ்அப் பண்ணுங்க, கண்டிப்பா நாங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஓகேவா? சார், தீபாவளி முடிஞ்சாச்சுங்க, இனிமேல் எல்லாருக்கும் ரெஸ்பாண்ட் பண்றதா வேலைங்க. ஓகேவா? சார், இல்ல சார் நேரில் வந்து பார்த்தலாம் நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தாங்க. உங்க ஊர்ல என்ன ஸ்பெஷல் அந்த ஸ்வீட் எடுத்துட்டு வாங்க, ஜாலியாக நம்ம பேசிட்டு சாப்பிட்டுட்டே பேசலாங்க. ஆஃபீஸ்லேயே தான் இருப்பாங்க, சென்னையில் மட்டும்தான் என் ஆஃபீஸுக்கு வாங்க பேசலாங்க. அப்படி இல்லையா இன்ஸ்டா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுமோ. ஸோ இதுதான் என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட். இந்த பிக்சர் வருதான்னு பாட்டுங்க, இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையும் போட்டு மொபைல் நம்பர்லாம் போட்டு எனக்கு அனுப்பிவிடுங்க, அண்ணன் நான் அவங்கள்ட்ட பேசுவேன். ஓகேவா? உங்களுக்கு என்ன உதவியோ நான் பண்ணி தரேங்க. சார், ஜாவாவில் என்ன தான் படிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட்லையும் போட்டிருப்பேன், போய் கிளிக் பண்ணுங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க, டீட்டெயிலாக என்னெல்லாம் படிக்கணும்னு பாருங்க. ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? சரி, ஓகே, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்களா? கண்டிப்பாக கிளிக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? சரி, ஓகே சார், நான் படிக்கணும்னு முடிவு பண்ணேன் சார், எந்த கோர்ஸும் நான் படிக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சில கோர்சஸ்லாம் நான் சொல்றேங்க, தயவு செஞ்சு அதை படிக்காதீங்க. இது படிச்சீங்கன்னா உங்களை ஏமாத்திடுவாங்க. முதல் கோர்ஸ் வந்து டெவ்ஆப்ஸுங்க, 2வது கோர்ஸ் வந்து ஜாவா வித் செல்னியம்ங்க, 3வது சாஃப்ட்வேர் டெஸ்டிங், 4வது SQLங்க, 3வது பைத்தான். ஸோ இந்த 5 கோர்ஸ் மட்டும் தயவு செஞ்சு படிக்காதீங்க. இந்த டெவ்ஆப்ஸ், ஜாவா வித் செல்னியம், சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல மொத்த மார்க்கெட்ல அவ்வளவு பேர் ஃபேக் கேண்டிடேட்ஸ் தான் இருக்காங்க. ஓகேவா? உங்களை ஏமாத்தி வேலைக்கு சேர்த்து விட்டு உங்க வாழ்க்கைக்கு எடுத்து விட்டுருவாங்க. 1 அண்ட் 2வது இப்ப கரண்டா ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து ஏமாத்தி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு இந்த கோர்ஸ் தான் படிக்காதீங்க. அது அப்பார்ட் ஃப்ரம் தட் SQL மட்டும் தனியா படிச்சா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதே மாதிரி பைத்தான் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் படிச்சுட்டாங்க, அதனால வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. இங்க பாருங்க, இந்த கோர்ஸ்லாம் ஜெனியூனாவும் போனவங்க இருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல. ஆனால் 98% ஏமாத்தி தான் போயிருக்காங்க. தயவு செஞ்சு இந்த கோர்ஸ் வந்து சென்டர்ல சொன்னாங்கன்னாவே அங்கிருந்து ஓடி வந்துருங்க, ஏமாத்துறாங்க உங்களை. சார், நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எதை படிக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபுல் ஸ்டாக் வெப் டிசைனிங் படிங்க. அதுல வந்து .NETக்கு நல்ல ஓப்பனிங் இருக்குங்க. என்கிட்ட படிச்சவங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்க. ஓகேவா? 2வது நம்ம தெய்வம் தாங்க, ஜாவா அண்ட் ரியாக்ட்டுங்க. டெக்னாலஜில கடவுள் ரியாக்ட் தாங்க, படிங்க, தைரியமா படிங்க. 3வது வெப் டிசைன் பைத்தாங்க. அப்படி கோடிங்லாம் வராதா, சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங், லினக்ஸுங்க, கிளவுடு படிங்க. ஓகேவா? இது தெய்வம் டெக்னாலஜி, மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அந்நியாய வாண்டடுங்க. AWS DevOpsக்கு நிறைய ஓப்பனிங் இருக்கு, சாஃப்ட்வேர் டெஸ்டிங் நிறைய ஓப்பனிங் இருக்கு, டேட்டா அனாலிஸ்டிங் ஓப்பன் நிறைய இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே ஃபியூச்சர்ல நான் போடுவேங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இருங்க. இதெல்லாம் படிக்கணும்னு நினைச்சா எங்கிட்டும் படிக்காதீங்க, யார்ட்டையும் படிக்காதீங்க. SQL நல்லா ஆரக்கிளுக்கு ஸ்கோப் இருக்குங்க, பைத்தான் மிஷின் டேட்டா சயின்ஸ்க்கு ஸ்கோப் இருக்குங்க. ஓகேவா? ஸோ இந்த டாப் 5 இதுதாங்க. இதுல படிச்சீங்கன்னா செம்ம ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை காத்துட்டு இருக்கு. சரி, ஓகே, JSP பத்தி பார்க்கலாங்க. ஃபைனலா JSP என்ன, ஜாவா சர்வ்லெட் பேஜுங்க. ஓகேவா? ஸோ ஜாவா ஃப்ரேம்வொர்க்ல ஒரு வெப்சைட் தயாரிச்சு அதான் JSP, ஜாவா வெப்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாவா வெப்ல வந்து HTML எப்படி எம்பெட் பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி பெர்சன்டேஜ் மாதிரி சிம்பிள் போட்டு நாட் போட்டு அப்படின்னா வந்து டேட்டாவை டிக்ளேர் பண்றதுக்கு, டேட்டாவை ஷோ பண்றதுக்கு இந்த மாதிரி ஈக்குவல் டு போட்டு ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களோட JSP அவுட்புட் இருக்கும். இதை பத்தி டீட்டெயிலாக வந்து என்னோட வீடியோஸ் பார்ப்பீங்க ஃபியூச்சர்ல, கவலைப்படாதீங்க. ஓகே, JSP பத்தி தனியாக ஒரு வீடியோ போறேங்க. சார், ஜாவாவோட டுட்டோரியல்ஸ் நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார், எங்க போய் படிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாமே நான் எழுதின ஆர்டிகலுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதியிருப்பாங்க. இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் போடுறாங்க. இங்க பாருங்க, ப்ராக்டிக்கலா வந்து நான் செஞ்சு அவுட்புட் வச்சிருப்பேங்க. ஓகேவா? இங்க பாருங்க, ப்ராக்டிக்கலா நான் செஞ்சு வச்சிருப்பேன். பாருங்க, எல்லாமே செஞ்சு வச்சிருப்பதை பார்த்து அப்படியே நீங்க அவுட்புட் எடுக்க முடியுங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. பாருங்க, லேர்ன் பண்ணிங்க, உங்களோட ஃபீட்பேக்லாம் கொடுங்க. ஓகேவா? சார், கண்டிப்பா வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னும் முடியலன்னா சார்
வெப்சைட்லாம் தயாரிச்சிங்க, டேட்டாவை ஸ்டோர் பண்ணலாம். அது சொல்றது இல்லையா, கலெக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் டேட்டாக்களை எல்லாம் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி மற்ற இடத்துல கொடுக்கக்கூடிய தன்மை தான் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான் வந்து நம்மளுடைய டேட்டாபேஸ் டெக்னாலஜி. என்னதான் என் டேட்டாபேஸ் டெக்னாலஜினா, டேட்டாவை MySQL, MSSQL SQL சர்வர்லங்க, இதெல்லாம் ஆரக்கிள்லையும் டேட்டாபேஸ் ஸ்டோர் பண்ணலாம். ஜாவாக்கு ரொம்ப கம்பேட்டபிள் ஆரக்கிள் தாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டெக்னாலஜிங்க. இதெல்லாம் படிச்சுட்டு நீ ஃபுல் ஸ்டாக் ஜாவா டெவலப்பரா மாறிடலாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ஃபைனலாக ஒரு வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் முடிச்சிடுங்க. ஒரு கிளைண்ட் இருக்காங்க, இன்டர்நெட் மூலமாக வந்து ஒரு சர்வர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் கேட்குறோம், டேட்டா பேஸ்க்கு போயிட்டு ரெக்வஸ்ட் வருதுங்க. இந்த சர்வரில் தான் வந்து அந்த ஃபைல்ஸ் தான் இருக்கும். என்னெல்லாம் ஃபைல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, HTML, CSS, JavaScript, BOOTSRAP எல்லாமே இங்கே தான் இருக்குங்க. ஆனால் இது எல்லாமே இங்கே வந்துடும். ஒரு வெப்பேஜ் gmail.com அடிச்ச உடனே இது எல்லாம் இங்கே வந்துடுங்க. இங்க இருந்தா உனக்கு இப்படி ரெக்வஸ்ட் போகும். எல்லாமே இங்கே தாங்க இருக்கு. சர்வரில் தான் எல்லா ஃபைலும் இருக்கும். ஆனால் வந்து எல்லாமே இங்கே போயிட்டு இங்கேருந்து ரெக்வஸ்ட் இப்படி போயிட்டு இங்கேருந்து ரெஸ்பான்ஸ் இப்படி வரும். இப்படி தான் ஒரு வெப்சைட் ஒர்க் ஆகுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிக்கிறேங்க. நீங்கள் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஒரு தயவுசெய்து வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. ஏங்க, நல்லதை பகிர்வும், நல்ல சமுதாயத்தை உருவாக்குங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாட்டுங்க. வாழ்க தமிழ். திஸ் இஸ் வெங்கட் சைனிங் ஆஃப் விக்கி டெக்கி அண்ட் காஷிவ் இன்ஃபோடெக்ங்க. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றிங்க. கண்டிப்பாக ஒரு நாள் என் சமுதாயம் மாறுங்க. நான் மாறிட்டேன், நீங்களும் மாறிடுங்க.